அல்லேலூயா. அப்போ அதிசயத்துக்குரிய தெய்வமாக இருக்கிறார் அவர். ஒருபோதும் நம்மை ஏமாத்துகிற தேவன் அல்ல. இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா பாஸ்டர்மா, என்ன சொன்னாங்க? அந்த டாக்டர் நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சோமா இல்லையோ, அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஒரே நாளில் ஐயா 1,00,000 வந்துட்டு. ஏன்னா நான் எங்களுடைய 17 நாள் நாங்கள் இருந்தோம். அதில் எம்டியூ படிக்கக்கூடிய டாக்டர் ஒருத்தர் எங்களுக்கு ஸ்பெஷலாக போட்டிருந்தாங்க. அவர் கைட்டு எண்ணி பார்த்தாரு, மிஷின்ட்டு எண்ணி பார்த்தாரு, ஏற மாதிரியே தெரியல. ஆனால் அவர் தான் ஓடி வந்தார். ஏன் அவங்க ஆண்டவர் பெரியவர், அதிசயத்தை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என் நைட்டு நான் படுக்கும்போது சொல்கிறாரு, எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினது போல உனக்கு நான் புறஜாதியார்களுக்கும் உனக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அப்படி சொல்லிட்டு நான் படுத்திருக்கேன். எனக்கு ஆஸ்பத்திரிக்கு உள்ள ஐசிக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டாங்க. நான் படுத்திருக்கேன். படுத்திருக்கிற வேளையில் தலைமாட்டில் ஒரு சத்தம் கேட்கும். புறஜாதியான் கத்துறான், உன் பேரை தானே நான் வச்சேன், நீ தானே எனக்கு கடவுள், என் பிள்ளையை எடுத்துட்டியே அப்படின்னு கத்த சொல்கிறாரு. பார், உங்கள்கிட்ட நைட்டு பேசினேன், 3 மணிக்கு என்ன நடக்கு, நாளைக்கு காலையில் பார் உன் பையனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் திரும்ப 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 இன்னைக்கு இந்த சங்கீதத்தில் ரிப்பிட்டேஷன் அப்படின்னா, உன் மைண்டில் அதிசயத்தை தான் நான் பண்ணுவேன். என்ன பண்ண போகிறேன்? உன்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. உனக்கு நான் அதிசயம்தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? அதிசயம்தான் பண்ணுவேன். இவங்க 2 பேர் நம்மகிட்ட வேலை பார்க்காங்க. 2 பேருடைய கலெக்ஷனை கனெக்ட் பண்ணி பார்த்தா மொத்தத்தில் 7,890 ரூபா தான் வருது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரே நாளில் 10,000 ரூபா கலெக்ஷன் கொடுத்தார். அப்போ இவன் 7, நான் 2 பேரும் 6 நாள் உக்கி போட்டாலும் அவ்வளோதான். ஆண்டு ஒரு நொடி பொழுதில் ஒரே நாளில் தர முடியும். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், நான் எவனையும் நம்பலை, கர்த்தரை நம்புகிறேன், அதிசயத்தை பண்ணுவார். அல்லேலூயா. எதன் அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அதிசயம். அவர் சொல்லிட்டாருன்னா நீ என்ன பண்ணணும்? ராஜா மாதிரி தூங்கிடணும். உட்காந்துக்கிட்டு விடிய 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 கதையை கேட்டு செண்டம்மாவுக்கு பேர் என்னன்னு கேட்டானா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், விடிய விடிய சத்தியத்தை கேட்டுட்டு விடிஞ்ச பேரும் அழுதுகிட்டு இருக்க நீ. அல்லேலூயா. விடிஞ்ச பிறமும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புலம்பிக்கிட்டு இருக்க. நம்மெல்லாம் இப்படி ராஜா எல்லாத்தையும் கடந்து வந்தவனா. எனக்கு நல்லா தெரியும். என் மனைவி பிரசங்கிக்கும் போதே 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். நான் பிரசங்கிக்கும் போது 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். அல்லேலூயா. சும்மா வரல. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி இந்த ஆண்டவரை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இயேசு நல்லவர், இயேசு அதிசயமானவர், இயேசு அற்புதமானவர். இயேசு வாழ்க்கையில் அதிசயம் செய்வதுக்காக தான் இயேசு வந்தார். நீ தேடி போகல, அவர் தேடி வந்தார். நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை தேடி வந்தேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் இந்த மாதிரி சாட்சி நிறைய கேட்ப. அல்லேலூயா. என்ன கேட்ப? நிறைய கேட்ப. உன் வாழ்க்கையில் இது நடக்கும். அல்லேலூயா. சரி, அந்த தெய்வத்தை